சுய நினைவோடு வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சுய நினைவோடு வாழாமல் அதுக்கு எதிர்ப்பது என்னது? பிறர் நினைவோடு வாழ்கிறது. பிறர் நினைவோடுனா சுய நினைவோடு வாழும்போது தான் நமக்கான முன்னேற்றத்திற்காக நாம் வாழ முடியும். நமக்கான முன்னேற்றத்திற்காக நாம் உழைக்கணும். நம்முடைய முன்னேற்றத்திற்காக, சுய முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். சுய நினைவு இருந்தால் தான் சுய முன்னேற்றத்திற்காக உழைக்க முடியும். சுய நினைவு இல்லைன்னா பிறர் நினைவோடு வாழ்வது. பிறருடைய முன்னேற்றத்திற்காகவே உழைச்சிட்ருப்பாங்க. தன்னுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்காமல் பிறருடைய முன்னேற்றத்திற்காகவே உழைச்சிட்ருப்பாங்க. அல்லது தனக்காகவும் தன்னுடைய முன்னேற்றத்துக்காகவும் உழைக்க மாட்டாங்க, பிறருடைய முன்னேற்றத்துக்காகவும் உழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால் சுய நினைவு என்பது தேவை. அப்போ சுய நினைவு எப்போ வரும் அப்படின்னாக்கா, வலி இருக்கணும். உடம்புல வலி இருந்தால் தான் அது நம்மளை பற்றி நினைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சுய நினைவு என்பது எப்போ வரும்னாக்கா, உடம்புல வலி இருக்கணும். வலின்னா எப்படிப்பட்ட வலியாக இருக்கணும்? ஒரு உடல் உழைப்பினால் ஏற்படுகிற, உடற்பயிற்சியினால் ஏற்படுகிற வலி. உடம்புல ஒரு வலி வருதில்ல, அந்த வலி தான் நம்மளை சுய நினைவோடு வாழ வைப்பதற்கு உதவுகிறது. ஒரு விளையாடுவதன் மூலமாக உடம்பு வலிக்கும், அப்படியே டயர்டாக இருக்கும். உடற்பயிற்சி மூலமாக, உடல் உழைப்பின் மூலமாக. இப்படி இதன் மூலம் உடலில் ஏற்படுகிற ஒரு வலி இருக்குல்ல, அதுதான் நம்மளை பற்றின நினைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சுய நினைவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். வெறும் முழிச்சிட்டு இருந்தாலே, கண்ணு விழித்து நம்ம வேலை பார்த்தாலே நம்ம சுயநினைவோடு வேலை பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யாரை பற்றி நீ நினைத்து கொண்டு வேலை பார்க்கிறாய்? பிறரை நினச்சிக்கிட்டு நீ வேலை பார்க்குற, பிறருடைய முன்னேற்றத்திற்காக நீ வேலை பார்க்குற அப்படின்னா உனக்கு சுயநினைவு இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் அப்படிங்கிற பேரில், அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட பேர் மற்றவங்களுடைய முன்னேற்றத்திற்காக மற்றவங்கள நினச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்காங்க. சுயநினைவு என்பது இவங்களுக்கு இல்லை. அதனால் சுயநினைவோடு வாழணும் அப்படின்னாக்கா நமக்கு வலி இருக்கணும். வலின்னா வெறுமனே உடல் உழைப்பினால், உடற்பயிற்சினால் ஏற்படுகிற வலிங்கிறது ஒரு 50% தான். இன்னொரு வலி இருக்குது. இந்த உறவு முறைகளில் ஏற்படுகிற பிரச்சனைகள், ஒரு மனசில் ஏற்படுகிற வலி, ஒரு அன்பு கூட ஒரு வலியை ஏற்படுத்தும். உறவு முறையில் நம்ம ஒரு ஈடுபாட்டோடு வாழும்போது உறவு முறைகள் நமக்கு ஏற்படுத்துகிற வலி, அல்லது நாம் கூட பிறருக்கு வலி ஏற்படுத்தும். அதனால் உறவு முறை மூலம் நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு வலி, ஏமாற்றம், துக்கம், கவலை, அப்புறம் சண்டை போடுறது, திட்டு வாங்கிறது, இந்த மாதிரி திட்டு வாங்கிறது, அடிக்கிறது, அடி வாங்கிறது, இந்த மாதிரியான ஒரு வலி இருக்குல்ல, இது நம்மளை சுயநினைவோடு வாழ வைக்கும். இப்போ இன்றைய உலகத்தில் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்போதுள்ள இந்த உலகத்தில் பெரும்பாலும் நம்ம யார்கிட்டையும் சண்டை போடுறதில்ல, திட்டுறது கிடையாது, அடிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி மனித உறவுகளுக்குள்ள ஒரு உணர்வுபூர்வமான அணுகுமுறை இல்லை. சண்டை சச்சரவுகள் எதுவுமே கிடையாது, பேசுகிறதே கிடையாது. பேசினாக்கா நமக்கு சண்டை சச்சரவுலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை. எல்லோரும் ரொம்ப தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பெரும்பாலும் மொபைல் ஃபோன், அப்படி டிவி, அப்படின்னு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. தனித்தனியாக வாழ்கிறனால அந்த ஒரு வலிங்கிறது இல்லை. அந்த உறவுமுறைகள், நீங்கள் உறவுமுறையில் ரொம்ப ஈடுபாடு கட்டும்போது, பிறரிட அன்போடு நல்லா பழகும்போது, உறவுமுறைக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவுகள், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும். வலியை ஏற்படுத்தும். இப்போ அந்த வலி ஏற்படுவதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை. உடற்பயிற்சி மூலமாகவும் வலி ஏற்படலை. உறவு முறைகளோடு நம்ம பழகும்போது நமக்கு ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், அதன் மூலம் ஏற்படுகிற வலிக்கும் இப்போ வாய்ப்பு இல்லாமல் போச்சு. வலியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். அதனால் சுயநினைவு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாதிரி மொபைல் ஃபோன், அந்த மாதிரி டிவிலாம் பார்க்குறனால அதில் வர விஷயங்களை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க. தன்னை பற்றி நினைக்காம பிறரை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க, பிறரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பிறர் நினைவோடு வாழ்ந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி தன்னுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்காமல் பிறருடைய முன்னேற்றத்திற்காகவே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிறரை பற்றி நினச்சிக்கிட்டே சுயநினைவு இல்லாமல் பிறர் நினைவோடு சுயநினைவு இல்லைன்னா பிறரை பற்றின நினைப்பு நமக்கு வந்துடும். அப்போ பிறருடைய முன்னேற்றத்திற்காக நம்ம வாழ வேண்டியது. அப்போ ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை அப்படி அமையுது. ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு அறியாமைக்குள்ளே நம்ம தள்ளப்படுகிறோம். அதனால் சுயநினைவு இருக்கணும். நம்ம உடம்புல வலி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் வலி இருக்கணும், நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். இந்த வலிக்கு பயந்துக்கிட்டு பிரச்சனைகளே வேண்டாம், நான் தனியாக போய் ஒதுக்கிறேன் அப்படின்னா அப்படிலாம் இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்போ தான் நமக்கு வலி கிடைக்கும்.
அந்த சுயநனவோடு வாழ்வதற்கு தேவையான வழி என்பது எப்போ கிடைக்கும்? அந்த ஒரு 50% வழி என்பது இந்த உறவு முறைகளோடு நம்ம வந்து கலந்து வாழும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். உறவு முறைகள், நட்பு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும்போது நமக்கு ஏமாற்றம், கவலை, துக்கம், கோபம், சண்டை, இப்படி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஒரு வலியை தரும். அந்த வலி நம்ம சுயநனோடு வாழ வைக்கும். அப்புறம் இன்னொரு வலி என்னென்னாக்கா, உடற்பயிற்சி மூலமாகவும் உடல் உழைப்பின் மூலமாகவும் ஆடல், பாடல், இதன் மூலம் விளையாட்டு, இதன் மூலமாக நம்ம உடம்புல ஒரு வலி ஏற்படும். இந்த வலி ஒரு 50%. இப்படி 100% உடம்புல வலி இருந்தால் தான் நம்மளை பற்றி நாம் நினைக்க முடியும். நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம் வாழ முடியும். சுயநினைவோடு வாழ்கிறதுங்கிறது வந்து பிறந்துட்டா எல்லோரும் வாழ்ந்துருவாங்க சுயநினைவோடு, அப்படிலாம் கிடையாது. சுயநினைவோடு வாழ்கிறதுக்கு உடம்புல வலி தேவை, வாழ்க்கையில் வலி தேவை. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். அதன் மூலமாக ஏற்படுகிற வலி, இந்த 2 வலியும் தேவை. உடலில் ஏற்படுகிற வலி, உடல் உழைப்பின் மூலமாக, உடற்பயிற்சி மூலமாக உடலில் ஏற்படுகிற வலி, அப்புறம் வாழ்க்கையில் ஏற்படுகிற வலி, இந்த 2 வலியும் தேவை. அப்போ தான் நம்ம சுயநினைவோட நம்முடைய முன்னேற்றத்திற்காக நம்ம வந்து வாழ முடியும். இப்போ இந்த வலி 2 வலியுமே நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேரத்தை வந்து தேவையில்லாமல் செலவழிக்கவே மாட்டோம். அதாவது தேவையில்லாத வழிகளில் செலவழிக்கவே மாட்டோம். நம்ம இந்த 2 வலியும் இருக்கணும். உடல் பயிற்சினால் ஏற்படுகிற ஒரு வலி, உடல் உழைப்பினால் ஏற்படுகிற, உடம்பில் ஏற்படுகிற வலி, அப்புறம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஏமாற்றம், கவலை, துக்கம், சண்டை, கோபம், பயம், இந்த மாதிரி ஒரு வலி ஏற்படும். அன்பு, பாசம், இதனால் ஒரு வலி ஏற்படும். துரோகம், இந்த வலி ஒரு 50%. இந்த 2 வலியும் நம்ம வந்து சந்திக்கணும். சந்திச்சிட்டாக்கா நம்மளால் வந்து நம்முடைய நேரத்தை தேவையில்லாமல் செலவழிக்கவே மாட்டோம், வீணடிக்கவே மாட்டோம். ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வீணடிக்கவே மாட்டோம். நம்மளை வந்து எதுவுமே அடிமைப்படுத்த முடியாது. இந்த 2 வலியும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை எதுவுமே அடிமைப்படுத்த முடியாது. அதாவது இந்த ஒரு சினிமாவோ அல்லது வந்து பிற விஷயங்கள் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. மற்றவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. நம்மக்கிட்ட 2 வலி இருக்கணும். ஒன்று உடல் உழைப்பினால், உடற்பயிற்சினால், விளையாடுவதன் மூலமாக உடம்பில் ஏற்படுகிற ஒரு வலி, அப்புறம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால மனசில் ஏற்படுகிற ஒரு வலி. இந்த 2 வலியும் இருந்துச்சுனாக்கா நம்மளை யாருமே அடிமைப்படுத்த முடியாது. இந்த 2 வலியுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் யாரும் உடற்பயிற்சி செய்கிறதில்ல பெரும்பாலானவங்க. அதனால் உடம்பில் வலி ஏற்படுவதில்லை. விளையாடுவதும் கிடையாது, நடப்பது கிடையாது, ஓடுறது கிடையாது. அதனால் உடம்பில் வலி இல்லை. அது மாதிரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்காமல் ஏதோ வேலை பார்த்தோமா, வீடு வந்தோமா, மற்றபடி ஒரு நட்பு, உறவு முறை, ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பேசுகிறது, குடும்பமே அமைதியாக இருக்குது. குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். இப்போ அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. எல்லாருமே மொபைல் ஃபோன், டிவி அப்படின்னு எதுக்கு பேசினா சண்டை வர தேவையில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன், டிவி அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கி இப்போ ஒட்டு மொத்தமாக உடம்புலையும் வலி இல்லை, மனசுலையும் வலி இல்லை. வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளை யாருமே சந்திக்கலை. வெறுமனே தொழில், அவ்வளோதான். காலைல வெளியே போகிறாங்க, வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க, அதோடு முடிச்சுக்கிறாங்க. இப்படி வலியே இல்லாதனால சுயநினைவே இல்லை. அப்படியே வந்து நேரம் கிடைச்சா போதும் ஏதாவது பொழுதுபோக்கு முகத்தில் அப்படியே மொபைல் ஃபோன், அப்படியே டிவியில் மூழ்கிடுறாங்க. டிவி, மொபைல் ஃபோன், சினிமா, அதை பற்றியே யோசிக்கிறாங்க. சினிமா பற்றி யோசிக்கிறது, அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆகும், அடுத்து எப்போ கிரிக்கெட்டு, T20 கிரிக்கெட்டு எப்போ, அடுத்து சினிமா, அரசியலில் அடுத்த நகர்வு என்ன, அரசியலில் அடுத்து என்ன நடக்கும், இப்படி பிறரை பற்றியே யோசிக்கிறது, பிறரை பற்றியே பேசுறது. நல்லா பார்த்தீங்கன்னா சிலர் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, பிறரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அரசியலை பற்றி, கிரிக்கெட்டை பற்றி, தன்னை பற்றி பேச மாட்டாங்க. தன்னை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி பிறரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பிறர் நினைப்பிலே வாழ்கிறாங்க. சுயநினைவு இல்லைன்னு அர்த்தம். நீ கண் விழித்து கொண்டு நீ வேலை செய்து கொண்டு இருந்தாலும் உனக்கு சுயநினைவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சுயநினைவுன்னா உன்னை பற்றி யோசிக்கணும், உன்னுடைய முன்னேற்றத்திற்காக நீ யோசிக்கணும், உன்னுடைய முன்னேற்றத்திற்காக நீ பாடுபடணும். அது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு உடம்புல வலியும் வாழ்க்கையில் வலி தேவை. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். உடம்புல வந்து உடற்பயிற்சி செய்யணும், ஓடணும், நடக்கணும், விளையாடணும், ஆடணும். அப்போ தான் உடம்புல வலி வரும். இந்த 2 வலி, உடம்புல வலி இல்லாமல் நீ வாழ்க்கையில் வலியை சந்திக்க முடியாது. உடம்புல வலி இருந்தால் தான் வாழ்க்கையில் நீ நிறைய பிரச்சனைகளை சந்திப்ப. வலியை தாங்கிக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன் வந்து அப்போ வந்து உடம்புல வலி இல்லாமல் உடற்பயிற்சி ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, உடல் உழைப்பில் ஈடுபட ஏன் மனசு இல்லை அப்படின்னா அவங்க உடல் வலியை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ வலிக்கும், நடந்தால் வலிக்கும், கால் வலிக்கும், ஓடினா கால் வலிக்கும், மூச்சு வாங்கும், வேர்த்து கொட்டும், என்னால் முடியாது, வலியை பார்த்தே பயப்படுறாங்க. சுயநினைவோடு வாழ்கிறது ஒரு வலி மிகுந்த ஒரு வாழ்க்கை.
அந்த வலி மிகுந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படுறாங்க. சுயநினைவோடு வாழ்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. பயந்தாங்கொல்லிகளாக மக்கள் மாறிட்டாங்க. சுயநினைவோடு இல்லாமல் அந்த சுயநினைவோடு இருக்குன்னா அந்த வலி தேவை. வலியை பார்த்து பயப்படும்போது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், அதை சந்திக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நிம்மதியாக தூங்க முடியாது மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக சுயநினைவு இல்லையா, அப்போ மற்றவங்கள பற்றியே யோசிக்கிறாங்க. மற்றவங்கள பற்றியோ, ஒரு சினிமா நடிகரை பற்றியோ, அரசியல்வாதி பற்றியோ, அல்லது கிரிக்கெட்டோ அல்லது ஃபுட்பாலோ, அடுத்து என்ன விளையாட்டு, அடுத்து நம்மளை கொண்டு போகிறது என்னது, பிக் பாஸு, இப்படி இந்த மாதிரி அடுத்து வெளியில் என்ன இருக்குது, வெளியில் உள்ள விஷயங்களை நினச்சிக்கிட்டே வராங்க. அடுத்து நம்மளை நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, அடுத்து நாம் சந்திக்க வேண்டிய பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ன, அது இங்கே நிறைய இருக்குது. நம்மளை பற்றி நினைக்கலன்னா நம்ம வெளியில் உள்ள விஷயங்கள் நம்மளை பிடிச்சிக்கிறதுக்கு, நமது நினைவுகளில் குடியேறுவதற்கு நிறைய இருக்குது. நம்மளை பற்றின நினப்பு நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை பற்றின நினப்பு நமக்கு இல்லைன்னா அந்த இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு வெளியில் நிறைய விஷயம் இருக்குது. கிரிக்கெட்டு, சினிமா, அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட்டு அப்படின்னு, அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு, டிவி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த நினப்புக்குள்ளே வந்துடும். அதனால் நம்ம எப்போவுமே நம்முடைய வீட்டில் நம்மளை பற்றின நினப்பு தான் நமக்கு இருக்கணும். அந்த கதவை பூட்டியே வச்சுக்கணும். இல்லைனாக்கா வெளியில் உள்ளவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஒரு வீட்டை திறந்து போட்டு நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே மற்றவங்க வெளியில் உள்ள உயிரினம் எல்லாம் உள்ளே வந்துடும். மனுஷங்க, திருடங்க, அப்புறம் பாம்பு, நாய், நரி எல்லாம் உள்ளே வந்துடும். அந்த மாதிரி அப்புறம் வாழ முடியாத ஒரு வீடாக அது மாறிவிடும். வாழ முடியாத ஒரு வாழ்க்கையாக ஆகிவிடும். அதனால் சுயநினைவோடு வாழணும் அப்படின்னா வலி தேவை. உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும், விளையாடணும். அப்போ மக்களை சுயநினைவோடு வாழ வைக்கணும். இந்த அரசாங்கம் இந்த மக்கள் அனைவரையும் சுயநினைவோடு வாழ வைக்கணும். அப்படின்னா நிறைய உடற்பயிற்சி, 50 பேர்த்துக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம், 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம், 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஏற்படுத்த வேண்டும். அதுமாதிரி விளையாட்டு மைதானங்கள், சின்ன சின்ன இடம் காலியாக இருக்கும். அது மற்றவங்கள யாரோ ஒருத்தர் வாங்கி போட்டிருப்பாங்க, இருக்கட்டும், நீ உனக்கு எப்போ தேவையோ அப்போ நீ வாங்கிக்கோ, அது வரைக்கும் இது மக்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடணும். எந்த நிலத்தையும் காலியாக போடக்கூடாது, எந்த ஒரு நிலமும் காலியாக கிடக்கக்கூடாது. மக்கள் பயன்படுத்தணும், அந்த நிலத்தை பயன்படுத்தணும். நமக்கு நிறைய தேவை இருக்குது. உடற்பயிற்சி செய்யணும். மக்கள் வசிப்பிடங்களில் ஒரு நடந்து போகிற, அப்படி வீட்டை விட்டு கிளம்புனா ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு உடற்பயிற்சி நிலையம் வந்துடணும். அப்புறம் ஒரு விளையாட்டு மைதானம் வந்துடணும். அப்போ தான் விளையாடுவாங்க. பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக. கண்டிப்பாக விளையாடே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தணும். விளையாடவில்லை என்றால் அது குற்றம். அது நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும். சோம்பேறிகளாக மக்களை மாற்றும். நீ சுயநினைவோடு வாழ்ந்தால் தான் நீ லட்சியவாதியாக இருக்க முடியும். லட்சியவாதின்னா சுயநினைவோடு வாழ்கிறவர்கள். லட்சியமே இல்லை அப்படின்னா அவங்க சுயநினைவு இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. சுயநினைவு இல்லாமல் மற்றவங்கள பற்றியே நினச்சிட்ருக்காங்க. அப்போ நாட்டோட முன்னேற்றம் பயங்கரமாக பாதிக்கும். ஒரு நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னா, ஒரு முன்னேற்ற பாதையில் அது போகணும் அப்படின்னாக்கா போட்டி நடக்குதுல்ல, ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில் போட்டி. இந்தியாவில் பார்த்தா மாநிலங்களுக்கு இடையில் போட்டி. அப்போது ஒரு மாநிலத்தை முன்னேற்றுவது ரொம்ப ஈஸி. மக்களை சுயநினைவோடு வாழ வைக்கணும் அப்படின்னா விளையாட்டு மைதானம். உடம்பில் வலி தேவை, வாழ்க்கையில் பிரச்சனைகள் தேவை, வாழ்க்கையில் மனசில் வலி தேவை, உடம்பில் வலி தேவை. இந்த 2 வலி இருந்தால் தான் சுயநினைவோடு வாழ முடியும். அப்போ தான் சுய முன்னேற்றத்திற்காக, தனது வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக ஒவ்வொருத்தரும் வாழ்வாங்க. அதுக்கு என்ன தேவை? உடம்பில் வலி தேவைன்னா அதுக்கு விளையாட்டு மைதானம், நீச்சல் குளம், உடற்பயிற்சி நிலையம், இதெல்லாம் தேவை. அப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக இருக்க வேண்டும் இதெல்லாம். அப்புறம் கலை பூங்காக்கள், ஆடல் பாடல், ஆண்களும் பெண்களும் சந்திக்கிற அந்த இடம். ஒரு தெருவில் உள்ளவங்க சந்தித்து கொள்கிற ஒரு பொதுவான இடம். ஒரு தெருவில் உள்ள எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் வந்தால் சந்தித்து கொள்வதற்கு இங்கே இடம் இருக்கா? அது ஒவ்வொரு தெருவிலையும் பூங்கா ஏற்படுத்த வேண்டும். கலை பூங்காக்கள், அதன் பேர் கலை பூங்காக்கள். பேசுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, ஒரு கதை சொல்லிப்பாங்க, ஒரு பொழுதுபோக்கு. அப்போ அந்த தெருவில் எல்லோருடையும் ஒரு இணக்கமான உறவுமுறை ஏற்படும். உறவுமுறை ஏற்பட்டால் அதுக்குள்ள பிரச்சனைகளும் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் தான் மனதில் வலியை ஏற்படுத்தும். அன்பு, பாசம், அக்கறை, சண்டை, சச்சரவு, இதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு வலி ஏற்படுத்தும். இது நம்மளை விழிப்போடு வாழ வைக்கும். நம்மளை பற்றின நினைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியே இல்லாத வாழ்க்கை. அப்போ என்ன ஆகுதுன்னா சுயநினைவு இல்லாமல் போயிடுது. அப்போ பிறரை பற்றியே நம்ம நினச்சிட்ருக்கோம்.
பிறருடைய நினப்பு, பிறர் அப்போ வந்து ஒரு அரசியல்வாதியை பற்றியோ, நடிகரை பற்றியோ, விளையாட்டு வீரர்களை பற்றியோ, இந்த மாதிரி வெளியில் நடக்கிற பொழுதுபோக்கு அம்சங்கள் நம்ம மனசை வந்து காலியாக விடக்கூடாது. நம்ம வந்து வெளியில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால பிஸியாக இருக்கிறோம். பிஸியாக இருக்கிறதுங்கிறது 2 வகையில் இருக்குது. நம்மளை பற்றி நம்முடைய சுயநினைவை அடிப்படையாக கொண்டு சுய முன்னேற்றத்திற்காக நம்ம வாழும்போது ஒரு பிஸியாக இருக்கிறது. எப்போதும் பரபரப்பாக நம்ம வந்து ஓய்வாக இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பது. அப்படி இல்லாமல் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பிறரை பற்றிய நினைப்பு இருக்குல்ல, சுயநினைவு இல்லாமல் வாழும்போது, வலி இல்லாமல் உடலிலும் மனதிலும் வலி இல்லாத பொழுது பிறரை பற்றிய நினைப்பிலே இவங்க வந்து வாழும்போது, அப்போ வெளியில் உள்ள விஷயங்களை இவங்களை வந்து பிடிச்சிக்குது. பிறரை பற்றிய நினைவுகள் வந்து இவர்களை வந்து பிடித்து கொள்கிறது. ஒருவரை, யாருக்கு வலி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களை பிறரை பற்றிய நினைவுகள் பிடித்து கொள்கிறது. அந்த பிறரை பற்றிய நினப்பிலே பிஸியாக இருக்காங்க. வெளியில் உள்ள டிவி, சினிமா, கிரிக்கெட்டு, அடுத்து என்ன சினிமா அதை பற்றி பேசுகிறது, அடுத்து அரசியலில் என்னது அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காது, அடுத்து விளையாட்டு என்னது, எப்போ T20, எப்போ ஃபுட்பாலு, அதை பற்றியே அதுலேயே இவங்க பிஸியாக இருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா வெளியில் உள்ள விஷயங்கள் இவங்கள பிடிச்சிக்கும். யாரும் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. பிஸியாக இருக்கிறது தான் மனித இயல்பு. ஆனால் நீ எதனை அடிப்படையாக கொண்டு சுயநனவோட சுய முன்னேற்றத்திற்காக நீ பிஸியாக இருக்கிறியா, இல்லது பிறருடைய முன்னேற்றத்திற்காக பிறரை பற்றின நினைப்பில்லை வெளியில் உள்ள விஷயங்களை நினச்சிக்கிட்டே நீ பிஸியாக இருக்கியா? எதை நீ வாழ்கிறாய், எந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்ருக்க? அதனால் வந்து சுயநனவோடு வாழணும். அதுக்கு உடம்புல வலி தேவை, சாதாரண விஷயமே கிடையாது. சுயநனவோடு அப்போது வலியை பார்த்து பயப்படுறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகில் அதான் நடந்துகிட்ருக்கு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் சுயநனவு இல்லாமல் மக்கள் அப்போ தான் அவங்கள வந்து மூட நம்பிக்கைகள் பிடிச்சிக்குது. சுயநினைவு இருந்தால் தான் சுய சிந்தனையே இருக்கும். சுய சிந்தனை தான் சுய நினைவு. சுய சிந்தனையே இல்லை, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிற, எதையாவது பின்பற்றிக்கிட்டு இருக்கிற, அப்போ தான் உனக்கு மூட நம்பிக்கைகளே வருது. எதை கேட்டாலும் நீ வந்து நிறைய விஷயங்கள் கேட்கணும் தான், வெளியில் உள்ள விஷயம் கேட்கணும். ஆனால் நீ அதை சிந்திக்கணும். அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அதை நீ சிந்திக்கணும். அப்போ உனக்கு சுய சிந்தனை இருக்கணும். சுய சிந்தனைனா சுய நினைவு இருக்கணும். சுய நினைவோடு இருக்கிறவங்க தான் சுய சிந்தனையோடு இருப்பாங்க. சுய சிந்தனை செய்கிற அத்தனை பேரும் சுயநினைவோடு வாழ்கிறவர்கள். சுய சிந்தனை இல்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காலங்காலமாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நிறைய மூட நம்பிக்கைகளை நீங்கள் கடத்திக்கிட்டே வரீங்க. அதனால் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள், அதனால் வந்து நிறைய வன்முறைகள், நிறைய ஏற்றத்தாழ்வு, நிறைய பிரச்சனைகள், சாதி வன்முறை, அப்படின்னு சாதி ரீதியாக தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சாதி பிரச்சனை, மத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சுயநனவோடு வாழ்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிற சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு உடம்புல வலியும் மனசில் வலியும் தேவை. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்போ தான் மனசில் வலி ஏற்படும். இது ரெண்டும் இருந்தால் தான் உடம்புல வலி மனசில் வலி, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை இது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் விழிப்போட சுயநனவோடு வாழ முடியும். அப்போ தான் சுய முன்னேற்றத்திற்காக. இல்லைனா மற்றவங்க ஏமாற்றிடுவாங்க. உங்களுக்கு சுயநனவு இல்லைன்னா உங்களை வந்து மற்றவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றியே பேசுகிறீங்க, எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டை பற்றியே பேசுகிறீங்க, உங்களை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சினிமாவில் உள்ளவங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுறீங்க. விளையாட்டுத்துறையில் கிரிக்கெட்டை பற்றி அதில் விளையாடுறாங்களா அவங்களோட முன்னேற்றத்திற்கு இந்த டிவியில் வர சினிமா சீரியலை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிவி சினிமா இந்த சீரியல் அதெல்லாம் அவங்க அது அவங்க ஒரு முன்னேற்றத்திற்காக அவங்க வந்து டிவி சீரியல்லாம் போடுறீங்க, அதை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ அவங்க முன்னேற்றத்திற்காகவே நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க. அதனால் வந்து சுயநனோடு வாழணும்னா உங்களை ஏமாத்துறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து சுயநனோடு வாழாமல் மற்றவங்க பற்றின நினைப்போடு வாழ்ந்துட்டு போயிடுவீங்க, பிஸியாக இருப்பீங்க.